Hi boys and girls, ladies and gentlemen, you're all watching. This is Makkalin Thalapathy with me, Vinod Sukumaran and ராஜா. எஸ் அண்ணே, கடந்த வார எபிசோடில் நம்ம தளபதி விஜய் அவர்களோட கரியரில் சின்ன வயசில் அவர் சந்தித்த இழப்பு அவரை எப்படி அமைதியான ஒரு மனுஷனாக மாற்றுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த அமைதிக்கு பின்னாடி இருந்த தேடல் தான் அவரை வெற்றிங்கிற படத்தில் முதல் முறையாக கேமரா முன்னாடி அவரை கொண்டு போய் நிப்பாட்டிச்சு. அந்த வெற்றிக்கு அப்புறமா அவர் தேர்ந்தெடுத்த பாதை தான் குடும்பம். நிச்சயமா தம்பி, வெற்றி விஜயோட அறிமுகம்னா குடும்பம் விஜயோட அடித்தளம். வெற்றி விஜயோட அறிமுகம்னா குடும்பம் விஜயோட அடித்தளம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த குடும்பம் படம் விஜயை வெறும் குழந்தை நட்சத்திரமாக பார்க்காம நம்ம வீட்டு பிள்ளையா மக்கள் மனசில் பதிய வச்சுது. ஒரு தலைவன் என்பவன் மக்களோட குடும்ப உணர்வுகளை புரிஞ்சிக்க வேண்டியது எவ்வளோ முக்கியம்னு இந்த எபிசோடில் நம்ம அலச போகிறோம். அண்ணே, வெற்றி ரிலீஸ் ஆன அதே வருஷம் 1984 குடும்பமும் வருது. ஒரு குழந்தை நட்சத்திரமா வரிசையா படங்களை அவர் ஒத்துக்கிறப்போ அவருக்குள்ள அந்த கலை ஆர்வம் எப்படி வளர்ந்தது? இங்கே தான் நம்ம கவனிக்கணும் தம்பி. அப்பா டைரக்டர், அதனால தான் நடிக்க வராருன்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனால் விஜய் அன்னைக்கே ஸ்கிரிப்டில் எது உணர்ச்சி பூர்வமான கதைன்னு பார்க்க ஆரம்பித்தார். இது குடும்ப உறவுகளை பற்றின படம். ஒரு சிறுவன் அந்த வயசுலேயே குடும்பத்தில் இருக்கிற அந்த பாச போராட்டங்களை தன் நடிப்பில் கொண்டு வரணும்னா அதுக்கு அவன் எவ்வளோ தூரம் அந்த பாத்திரத்தோட ஒன்றி இருக்கணும். அந்த படத்தில் நம்ம விஜய் அண்ணாவோட எக்ஸ்பிரஷன்ஸ், அழுகை, கோபம், அப்பாவை முறைச்சி பார்க்குற அந்த பார்வை, இதுக்கெல்லாம் யாரோ ஒரு பெரிய குரு இருந்திருப்பாங்க இல்லையா? அவரோட குரு அவரோட கவனிப்பு திறன் தான் தம்பி. செட்டில் சீனியர் நடிகர்கள் எப்படி பேசுகிறாங்க, எப்படி உடல் மொழியை வைக்கிறாங்கன்னு விஜய் கூர்ந்து கவனிப்பார். அந்த படத்தில் அவர் காட்டின மெச்சூரிட்டி அன்னைக்கு இருந்த பல குழந்தை நட்சத்திரங்களை விட ரொம்ப ஸ்பெஷல். அதனால தான் மக்கள் இவன் சும்மா நடிக்கலை, ஏதோ உணர்ந்து நடிக்கிறாங்கன்னு அன்னைக்கே புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ணே, செட்டில் இவரை எல்லாரும் எப்படி பார்த்தாங்க? எஸ்ஏசி ஐயாவோட செல்லப்பிள்ளை அப்படின்ற ரீதியில் பார்த்தாங்களா, இல்லைனா ஒரு நடிகராக பார்த்தாங்களா? எஸ்ஏசி ஒரு கண்டிப்பான இயக்குனர். அவர் தன் பையனை ஒருபோதும் செல்லம் கொடுத்து வளர்க்கல. மற்ற நடிகர்களைப் போல தான் விஜயையும் ட்ரீட் பண்ணார். இந்த சூழல் தான் விஜய்க்கு ஒரு பெரிய விஷயத்தை கற்றுக் கொடுத்துச்சு. இந்த வேலையை நீ நேசிச்சாதான் இந்த வேலை ஒன்றை நேசிக்கும். அந்த பொறுப்புணர்வு, செட்டில் அவர் கடைப்பிடிச்ச அந்த ஒழுக்கம், இதெல்லாம் தான் பின்னாடி அவர் ஒரு தளபதியாக மாறுறதுக்கு அடிப்படையாக அமைஞ்சது. அந்த வயசுலேயே அவரோட ஷாட் முடிஞ்சதுக்கு அப்புறமா மானிட்டர் முன்னாடி போய் உட்காந்து நான் எப்படி நடிச்சிருக்கேன் அப்படின்றத பார்ப்பாராமே, உண்மையான? நிச்சயமா, அதுதான் அவரோட பெரிய பலம், செல்ஃப் கிரிட்டிக். ஆமாண்ணே, செல்ஃப் கிரிட்டிக். அந்த குணம் இருக்கிறவன் தான் பிற்காலத்தில் ஒரு பெரிய தலைவனாக மாறி தன் கட்சியையும் தன் தொண்டர்களையும் சரியாக வழி நடத்த முடியும். அந்த பயிற்சி தான் அந்த வயசுலேயே தொடங்கிடுச்சு. வாழ்த்துக்கள்ண்ணே. அந்த குடும்பம் திரைப்படம் அவருக்கு கொடுத்த அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் கனெக்ட் இன்னைக்கு அவரோட அரசியல் வெற்றியில் எந்த அளவுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். நிச்சயமா, இன்னைக்கு அவர் மக்கள்கிட்ட போய் நிற்கும்போது அவரை பார்த்து நம்ம வீட்டு பையன்னு மக்கள் நினைக்கிறாங்களே, அதுக்கு விதை போட்டதே இந்த மாதிரி படங்கள் தான். அவரோட வாழ்க்கையில் அவர் ஒரு சூப்பர் ஸ்டாரை நேருக்கு நேராக சந்தித்த தருணம். அட, ரஜினிகாந்த் சார் கூட சேர்ந்து நடித்த நான் சிகப்பு மனிதன் அப்படின்ற படத்தை பற்றி சொல்ல வரீங்களா? சரியாக சொன்னேன். அந்த படத்தில் ரஜினிகாந்த் சாரை விஜய் எப்படி கவனிச்சார், அந்த அனுபவம் அவர் மனசில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சு,